Day 73 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் தான் செக் பண்ணேன். நேற்று கம்பேர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து வெயிட்டில் 300 கிராம் வந்து லூஸ் ஆயிருக்கு. தென் ஃபஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணி இந்த ஜீரா வாட்டர் தான் எடுத்திருந்தேன். 2-3 பேர் கேட்டிருந்தீங்க வெந்தய தண்ணி குடிக்கிறது உங்களுக்கு கோல்டாக இல்லையா அப்படின்னு. எனக்கு கோல்டு ஆகுது அதனால். பட் ஸ்டில் வந்து சில நாள் ஓகேவாக இருந்தேன்னா வெந்தய தண்ணி நான் குடிப்பேன். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஜீரா வாட்டர் தான் குடிப்பேன். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து கோல்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அண்ட் இங்கே சென்னையில் கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்பெஷலி எங்கள் வீட்டில் என்னன்னு தெரியல, எங்கள் அம்மா வந்தவங்க கூட சொன்னாங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் உங்கள் வீடு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து வெந்தய தண்ணி ரொம்ப ரேராக தான் எடுத்துக்கிறேன். தென் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் ஒரு மில்லட் தோசை, அது கூட வந்து நேற்று பண்ணியிருந்த சிக்கன் கிரேவி தான் எடுத்திருந்தேன். தென் லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆப்பிள் அண்ட் அது கூட வந்து பாயில் பண்ணியிருந்த சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருந்தேன். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் எடுக்கல இன்றைக்கி லஞ்சுக்கு. தென் ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு நான் வாக்கிங் போயிட்டேன். வாக்கிங் ஈவினிங்கே நான் வந்து 10K ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தென் வந்து நாங்கள் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நாங்கள் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் போகிறோம். எங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து டிஸ்டன்ஸ் எங்களுக்கு செட் ஆகலை. அப்பார்ட்மெண்ட் லைஃப் நல்லா இருக்குது. பட் ஸ்டில் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது ஹஸ்பண்டுக்கு. ப்ளஸ் எனக்குமே வந்து ரொம்ப ஏதாவது ஒன்று தேவைன்னா ரொம்ப தூரம் போய் நாங்கள் வாங்குற மாதிரி இருக்கனால நாங்கள் கொஞ்சம் மெயினில் போகிறோம். ஸோ அதுக்கு திங்ஸ் வாங்குறதுக்காக கிளம்பியிருந்தேன். எப்படி நான் வெளியே போனால் எதாவது சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஃபோரே வீட்டிலேயே நான் வந்து டின்னர் ஒரு 7 o'clock நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ டின்னருக்கு வந்து ஒரு தோசை, அது கூட வந்து நான் மத்தியானம் சாம்பார் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தான் நான் எடுத்திருந்தேன். தென் வெளியே போய் திங்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறமா என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் வந்து ஜிஎஸ்டி ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து இந்த இதில் ஜிஎஸ்டி ரோட்டில் இருக்குது, கொடுவாஞ்சேரி அந்த சைடு, பொத்தேரி சைடு. ஸோ அங்கே வந்து இரானி சாய்னு ஒரு ஷாப் இருக்குது. பட் எனக்கு அங்கே இரானி சாயை விட அங்கே இருக்க காஃபி தான் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது. நீங்கள் அங்கே போகிற வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓவரால் ஹேபிட்ஸில் வந்து இன்றைக்கி 5மே நான் சூப்பராக பண்ணிட்டேன். அண்ட் வந்து அதெல்லாம் டிக் பண்ணியிருக்கேன். வெயிட்டுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.